தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரியநாகபுரத்தை சார்ந்த தங்க கணேசன், மாலதி ஆகியோரின் மூத்த புதல்வன் தேவேந்திர ராஜா என்கிற சிறுவன் சில நாட்களுக்கு முன்பு சாதிவெறி சக்திகளால் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறான். கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளான அவன் தற்போது திருநெல்வேலி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறான். அவனை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கிற போது அவனுக்கு நிறைய இரத்த இழப்பு ஏற்பட்டதனால் ஹீமோகுளோபின் 5 என்கிற அளவில் தான் இருந்திருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக வந்திருந்தால் இரத்த இழப்பாலேயே அவன் உயிரிழக்க நேர்ந்திருக்கும். அந்த அளவுக்கு ஏராளமாக இரத்தம் இழந்த நிலையில்தான், சுய நினைவற்ற நிலையில்தான் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறான். தமிழக காவல்துறையுடைய நடவடிக்கை அவங்களுக்கு திருப்தி அளிக்குதா? தமிழக அரசு இதுவரைக்கும் நிதி எதுவும் அறிவிக்கல. தொடர்ந்து கல்வித்துறையோ ஆதிதிராவிடர் நலத்துறையோ இது பத்தி எந்த அறிவிக்கையும் இதுவரைக்கும் கொடுக்காமல இருக்காங்க. இந்த மாணவன் தாக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினர் உடனடியாக பரப்பிய செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. காதல் விவகாரத்தின் பின்னணியில் தான் இவன் தாக்கப்பட்டான் என்று காவல்துறையை சார்ந்தவர்களே, புலனாய்வு செய்யக்கூடிய அதிகாரிகளே ஆதாரம் இல்லாமல் எடுத்த எடுப்பிலேயே அப்படி ஒரு வதந்தியை பரப்பியிருக்கிறார்கள். அதன் நோக்கம் என்னவென்று புரியவில்லை. யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று விளங்கவில்லை. கபடி போட்டியில் இவன் விளையாடிய குழுவினர் வெற்றி பெற்றதன் பின்னணியில்தான் இந்த பகை, இந்த விரோதம் உருவாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவன் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறான் என்கிற உண்மையை ஏன் திசை திருப்ப வேண்டும் அல்லது மூடி மறைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. இப்படிப்பட்ட அதிகாரிகளை கொண்டு இந்த புலனாய்வை செய்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்காது. எனவே இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட வேண்டும். அவர்கள் இங்கே இருந்து புலனாய்வு செய்தால் இதுபோல வதந்தியை பரப்பியவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க உறுதுணையாக இருப்பார்கள் என்ற ஐயம் எழுகிறது. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இதுபோன்ற சாதிய வன்கொடுமைகள் நடைபெறுகின்றன என்பதை பலமுறை நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மதுரை அருகே சிலைமான் என்னும் இடத்தில் அழகர்சாமி என்ற ஒரு சிறுவன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே அதேபோல ஒரு இளைஞன் கடத்தப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு தேவேந்திர ராஜா உயிருக்கு போராடும் நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். இதுபோன்ற சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதேபோல இந்த மாவட்டத்தை சார்ந்த மாணவன், தேனியிலே படித்துக் கொண்டிருந்த மாணவன் விடுதியிலே, விக்னேஷ் விடுதியிலே உயிரிழந்திருக்கிறான். அவன் பயன்படுத்திய கழிப்பறையிலே ஏராளமாக ரத்தம் ஓடி உறைந்து கிடந்திருக்கிறது. ஆனால் காவல்துறையும் அந்த நிர்வாகமும் எறும்பு கடித்து அதனால் அவனுக்கு உயிர் இழக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது என்ற ஒரு செய்தியை பரப்பியிருக்கிறார்கள். அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ஏன் தலித் விரோத மனோநிலையில் இயங்குகிறார்கள் என்று தெரியவில்லை. எனவே இதில் நேரடியாக முதல்வருடைய பார்வை பட வேண்டும். அவருடைய கண்காணிப்பில் இந்த விசாரணை நடைபெற வேண்டும். இந்த குடும்பத்திற்கு உரிய சட்டப்பூர்வமான நிவாரணங்களை உடனே வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.